Hello students, welcome to our channel. இதுதான் நம்மளோட practical geometryல construction of similar triangles. ஓகேங்களா? ஒத்த முக்கோணங்களோட கட்டமைப்புல கடைசி சம்மு எக்ஸசைஸ்ல 4.1ல क्वेश्चन நம்பர் 13. நம்மளோட அளவு காரணி என்ன கொடுத்திருக்காங்க? 7/3 greater than 1. அப்போ greater than 1 அப்படினா என்னது? குட்டி ட்ரையாங்கிள்ல இருந்து பெரிய ட்ரையாங்கிள் வரைய போறோம் அப்படினு அர்த்தம். ஓகேவா? ரஃப் டயகிராம். இப்போ இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்திருக்கோம். நமக்கு தெரியும் குட்டி ட்ரையாங்கிள் இருந்து பெரிய ட்ரையாங்கிள். அப்ப இந்த வெளிய இருக்கறத r' ஆ மாத்திருங்க. இத p' ஆ மாத்திருங்க. ஓகேவா? இப்போ ஃபேர் டயகிராம் வாங்க பார்க்கலாம். as usual ட்ரையாங்கிள் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிருக்கோம். இதில இருந்து நம்ம வந்துட்டு 45 டிகிரி எடுக்கணும். சோ Q ஓட சென்டர்ல வச்சிட்டு நான் 45 டிகிரி வைக்கிறேன். இப்போ எனக்கு 7 அப்போ இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி 7 ஸ்மால் ஆர்க்ஸ் வந்துட்டு அடிக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க as usual நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கேல் மெஷர்மென்ட் இல்லாம சும்மா நார்மலா எடுத்துட்டு இதோட மிட் பாயிண்ட் வச்சிங்க இதோட மிட் பாயிண்ட் வச்சிங்க அப்படினு சொல்லிட்டு இதுல பெரிய நம்பர் 7 அப்படிங்கறனால 7 ஆர் கழிச்சிட்டோம். இதுல இம்பார்ட்டன்ட்டான ட்ரிக் என்னது? சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாயின் பண்ணனும். ஏன்னா நமக்கு வந்து சின்ன ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணிட்டு அதுல இருந்து பெருசு 3 தான் சின்ன நம்பர். சோ இந்த Q3 யும் R யும் வந்து ஜாயின் பண்ணனும். இப்போ நம்ம இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இப்போ இருக்க ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள் ஃபார்ம் பண்ணனும். ஓகேவா? இந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஏதோ ஒரு மெஷர்மென்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். மெஷர்மென்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஆங்கிள் ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? இப்போ ஃபார்ம் பண்ண ஆங்கிள் மெஷர்மென்ட் மாறாம நமக்கு பெரிய வேல்யூ என்னது 7ங்களா? இந்த 7ல வச்சு இங்க ஒரு பெரிய ஆர்க். ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் இந்த ஒரு ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இதோட மெஷர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரே ஆங்கிள் தான் வரும். இந்த சென்டர்ல வச்சு கட் பண்ணனும். நான் ஸ்கெட்ச்ல போடுறதுனால எனக்கு ஆர்க் ரொம்ப டார்க்கா வந்து நீங்க பென்சில்ல வந்து கொஞ்சம் மாடரேட்டா போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இந்த Q7 ஓட சென்டர் இதோட சென்டர் வச்சிட்டு இந்த லைன் ஜாயின் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் இந்த சென்டர் இது பண்ணி இந்த லைனோட எண்ட்ல வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் டயகிராம் வரையும்போது கொஞ்சம் தள்ளி வந்துட்டு வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணனும்? இந்த r' இருக்கா? இதுக்கு வந்துட்டு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி கட் பண்ணுவோமா? இப்போ பாருங்க இந்த rல வச்சு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஆங்கிள் வரையணும். இந்த ஆங்கிள் மாறாம இந்த r' ஓட சென்டர்ல வச்சு உள்ள கட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை மெஷர் பண்ணிட்டு இந்த சென்டர்ல வச்சு ஒரு ஆர்க் வந்து கட் பண்றோம். இப்போ இந்த கட் பண்ணதோட சென்டர் வேல்யூ இருக்குங்களா? இந்த வேல்யூவை வச்சு மேலே வந்து வரையணும். தெரியலனா என்ன பண்ணனும்? இங்க வந்து மெஷர் பண்ணனும். இங்க பாருங்க நமக்கு நியர்லி 5.7 மீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. இந்த லைனை நம்ம அப்படியே இங்க வச்சு பார்க்கணும். 0ல இருந்து பண்ணா எனக்கு 5.7 வந்து एक्चुअली எழுதிருக்க क्वेश्चन மேல வருது. நீங்க கொஞ்சம் டயகிராம் வரையும்போது கீழ வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. நான் அதனால லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க எனக்கு வந்துட்டு parallel-ஆ வந்துட்டு இந்த லைன் கிடைச்சிருக்கு. இத நான் இங்க இந்த P வந்துட்டு வெளிய எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கனால இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிற பாயிண்ட் P'. ஓகேவா? டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக இந்த ப்ளூல எழுதுறேன். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணி மெஷர்மென்ட் எடுத்து பண்ணோம். நமக்கு வந்து P' வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஃபைனல் பிராக்டிகல் ஜியோமெட்ரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படினு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். and உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படினா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பெர்சன்டேஜ் புரியல அப்படினா 10க்கு மார்க் கொடுத்துட்டு பக்கத்துலயே எங்க புரியல அப்படிங்கறத ஷார்ட் கமெண்டா மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டவுட் கிளியரிங் செஷன் அப்படினு சொல்லிட்டு நம்ம வீக்கெண்ட் கிளாसेस மாதிரி வச்சுக்கலாம். அந்த வீக்கெண்ட் கிளாसेस ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன டவுட்டோ அத மட்டும் தான் நம்ம வந்து வீடியோல போடுற மாதிரி சாட்டர்டே சண்டேஸ்ல. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே நல்லா படிக்கணும், சென்டம் எடுக்கணும். இதுதான் நம்மளோட கோல். பை.